கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா. இந்த வார்த்தையை நம்ம போன வாரத்திலே தொடங்கிட்டோம். கடந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவானா மாறுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாரு? நான் இந்த மெசேஜ் பேசினா அந்த மெசேஜ் பேசினோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமேன் என்று சொல்லாமா? கடந்த வாரத்திலே தேவன் சொன்னாரு விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னார் கடந்த வாரம். இந்த வாரத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அதாவது ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா விடுதலை. சொல்லுங்க. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. அதாவது சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. விடுதலை பெற்ற ஜனமே. நீங்க யாராமா? நல்ல நல்ல விடுதலையா சொல்லுங்களேன். நீங்க யாராமா? நீங்க யாராமா? விடுதலை பெற்ற ஜனம் ஒண்ணு. ரெண்டாவது பாதுகாக்கப்பட்ட ஜனம். நீங்க யாராமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது அவங்களுக்கு மேல என்ன இருந்தது? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. அப்படின்னா ஜனங்களை தேவன் என்ன செஞ்சாரா? பாதுகாத்தார். அடுத்து ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்னா மீட்கப்படுதல். சொல்லுங்க. என்னவாமா? என்னவாமா? மீட்கப்படுதல். எப்படி மீட்கப்படுதுன்னா அழிவிலிருந்து. சொல்லுங்க. அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்றோம். அடுத்து ஒரு நிலையான வட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம். அதாவது ஒரு அழிவிலிருந்து அவர்களை தூக்கி கொண்டு வந்து ஒரு நிலையான பிளஸ்ஸிங்குள்ள அல்லது தேவன் குறித்த அந்த நன்மைக்குள்ள வைக்கிறதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமா மேன் என்று சொல்லலாமா? இன்னைக்கு தேவன் சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட ஜனமே. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இது மோசே சொல்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க எகிப்து தேசத்துல. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா மோசேயை அனுப்புகிறார். அதாவது எங்கிருந்தே தொடங்கிட்டார்னா மோசே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கிறதுக்கு இறங்கிட்டார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23 24 வாசிப்போம். 23 24. சில காலம் சென்றப்பே எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இப்ப என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க நாளுக்கு நாள் பெருமூச்சு விடுறாங்க. எப்ப இந்த சூழ்நிலை மாறு, எப்ப இந்த போராட்டம் மாறு, எப்ப இந்த தவிப்பு மாறு, எப்ப இந்த சஞ்சலம் மாறு, ஒவ்வொரு நாளும் துக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவர்கள் விடுகிற பெருமூச்சை. சொல்லுங்க. எப்படியாமா? அவர்கள் விடுகிற பெருமூச்சை. பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்களேன். உங்களுடைய பெருமூச்சை. ஆமா, ஒரு பெருமூச்சை விட்டீங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஒரு பெருமூச்சுக்கு 1000 அர்த்தம். ஒருவேளை அந்த மூச்சினுடைய அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா தேவன் அந்த பெருமூச்சினுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டபடினாலே தேவன் யார் அனுப்பினாரு? மோசேயை அனுப்புகிறார். யார் அனுப்புறாரு? ஏன்னா எதுக்கு இந்த மோசே இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு ஏன் தேவன் சொல்றார் அப்படின்னா, அதாவது உன்னை விடுதலையாக்கிறதுக்கு ஏன்ட்ட எப்படி போராடினார்னு எனக்கு தான் தெரியும். மோசேயினுடைய வார்த்தை. உன்னை விடுதலையாக்க யாரைய? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கிறதுக்கு நான் போக மாட்டேன். அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, அவங்க என்னை விசுவாசிக்க மாட்டாங்க. நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் ஒரு ஸ்டெடி மைண்டு. வாக்கு வல்லவனா ஸ்டெடி மைண்ட் இல்லை. இப்போ போகிறேன், நாளைக்கு நான் போக மாட்டேன், என்னையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் தேவன் யார்கிட்ட? தேவன்கிட்ட மோசே போராடினார். இல்லை மோசே நீதான். கடைசியில் மோசே என்ன சொல்லிட்டாரு? யாரையாவது அனுப்புங்க. என்ன சொல்லிட்டாரு?
அந்த வேலையில் எனக்கு விட யாரையாவது அனுப்புங்க அப்படிங்கிற பொழுது தேவன் கோபம் ஊண்டவராகி, சரி உன்னால் தான் முடியலையா, உனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு யார் அனுப்புகிறேன், ஆரோன் அனுப்புகிறப்போ அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மோசேக்கு நல்லா தெரியும். அதாவது இது சாதாரணமாக நம்ம பேசிக்கிறோம் வாசித்துக்கிறோம், ஆனால் தேவனுக்கும் மோசேக்கும், அது மோசே போக மாட்டேன் என்று சொன்ன பொழுது தேவன் எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பினார். நாங்கள் 2 பேரும் நடத்தின அந்த உரையாடல் என்னங்கிறத எனக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், இஸ்ரவேலே நீ பாக்கியவா. ஏன்னா நான் வரலேன்னு சொன்னாலும் கூட என்னை தேவன் என்ன சொன்னா, திரும்ப 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 நீ போ, அவர்கள் விடுகிற பெருமூச்சை காதுல கேட்குது, காதுல அடைக்குது, நான் இறங்கிட்டேன், நீ போன்னு சொல்லி நானும் தேவனும், அல்லது தேவன் என்னோடு கூட பேசின விதத்தை பார்த்து சொல்ற, இஸ்ரவேலே நீ பாக்கியவா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அங்கே தொடங்கின மோசே அதுக்கப்புறம் இங்கே எகிப்துக்கு வராரு. எகிப்துக்கு வந்த உடனே பார்வோன் விடமாட்டேன்னு சொல்கிறா. அப்போ பார்வோன் விடமாட்டேன் என்று சொல்லும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கினார். ஆமென் என்று சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 10 வாதைகளை கொடுத்தார். 10 வாதைகளை கொடுத்ததில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு பார்வோன் முதற்கொண்டு அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் இருக்கிற எல்லா தலைச்சான் பிள்ளைகளையும் தேவன் கை வைத்து அவர்களை கொன்று போட்ட எல்லாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவா அப்படின்னு என்னன்னா, உனக்காக கர்த்தர் எவ்வளோ காரியத்தை செய்கிறார். பக்கத்தில் கருத்தை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்களுக்காக நிச்சய காரியத்தை செய்வார். உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வாருமா. தேவன் அமைதியாக இருக்கிறார்னு நினைக்காதீங்க, தேவன் சும்மா இருக்கிறார்னு நினைக்காதீங்க. நிச்சய கர்த்தரோடு நீதி செய்வார். தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருகிற பொழுது சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். ஆமென் என்று சொல்லலாமா? அப்பதான் அதைத்தான் பார்த்த மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எப்படி வழக்காடுகிறார், தம்முடைய ஜனத்துக்காக எப்படி வழக்காடுறாரு, தம்முடைய ஜனத்துக்காக எப்படி எழுந்தருளி இருக்கிறாரு, தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறாரு, தம்முடைய ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறாரு. அந்த ஜனங்க என்ன மண்ணா கேட்டா மண்ணா கொடுக்குறாரு, காடையை கேட்டா காடையை கொடுக்குறாரு, ஆமாம் தண்ணியை கேட்டா கண்மலையிலிருந்து பிளந்து தண்ணியை கொடுக்குறாரு. இவ்வளவு காரியங்களை பார்த்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தை திறந்தார், பூமியை பிளந்தார், கண்மலையை பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் எதெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடல் பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோர்தான் பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எரிகோவெல்லாம் வீழ்ந்ததையெல்லாம் பார்த்த மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவா. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றாருமா, நீ பாக்கியவான் மகளே, நீ பாக்கியவதி. நான் திரும்பவும் சொல்ற, கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் நினைக்காதீங்க. கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரா? எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 7 ஜாதிகளை, ஆமா 31 ராஜாக்களை என்ன செஞ்சாரா? தேவன் முறியடித்தார். பகலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகமாக, இரவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக வழி நடத்ததெல்லாம் பார்த்த மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே இந்த நல்லா 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 சொல்லுங்க, நல்லா இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால். சப்புன்னு சொல்லாதீங்க, நச்சுன்னு சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ ரட்சிக்கப்பட்ட ஜன, நீ சாதாரணமானவள் அல்ல. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை மகளே. நீ நினச்சிக்கிற என்னால் முடியாது, நடக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். உலகத்தினுடைய இரட்சகர் அல்லது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறபடினால அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ எல்லாரும் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆமாம், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. இஸ்ரவேலே ஒப்பானவன் யார்? உனக்கு காரியம் செய்ய கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார்.
சரி, இப்படி இருக்கிற பொழுதுதான் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. தேவன் மோசேயை அனுப்பி என்ன செய்யறாருன்னா வெளியில கொண்டு வருகிறாரு. அப்படி வெளியில கொண்டு வருகிறதுக்கு முன்பாக, எகிப்தை விட்டு வெளியில வருவதற்கு முன்பாக அவங்க கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம் அப்படின்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6, 7 எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுங்க. என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டினா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, என்ன ஆட்டுக்குட்டி? பழுதற்ற ஆட்டுக்குட்டி நீங்க என்ன செய்யுங்க, தெரிந்தெடுத்துக்குங்க. தெரிந்தெடுத்துட்டு அதை என்னன்னா, நீங்க என்ன சொன்னா, அதை பலி செலுத்தணும். அதை நீங்க என்ன செய்யணும், பலி செலுத்தணும். பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து என்ன சொல்றாரு, அந்த ரத்தத்தை எடுத்து உங்க வீட்டு நிலைக்கால்களில் நீங்க பூசணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாமிசத்தை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் சுட்டு நீங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். என்ன சொல்றாரு, மாமிசத்தை சுட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் மோசேகிட்ட இந்த காரியத்தை செய்ய சொல்றாரு. அப்படி ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் இதை நீ சொல்லு, அவங்க இதை செய்யணும்னு சொல்றாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது 11வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 11வது வேத வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரத்தை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க. அதை தீவிரமாய் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எனக்கு நேற்று தினத்துல கர்த்தர் எனக்கு இது எப்படி தெரியுமா உணர்த்தினார். அதாவது இந்த 3, 4, 5, 6 எல்லாம் நீங்க வாசிங்க, ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த மாமிசத்தை புசிக்கிற பொழுது எப்படியாமா உங்க அறைகளில என்ன கட்டணும், கச்சையை கட்டிக்குங்க, பெல்ட்டை போட்டுக்குங்கன்னு சொல்றாரு. இது என்ன செய்யணும், உங்க அறையில என்ன செஞ்சுக்குங்க, பெல்ட்டை போட்டுக்குங்க. அடுத்து என்ன சொல்றாரு, கால்களில நீங்க எதை போட்டுங்க, பாதரட்சியை போட்டுக்குங்க. மூணாவது, உங்க கையில என்ன பண்ணிக்கணும், தடியை நீங்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை எதுக்கு அடையாளம்னு சொல்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆயத்தம். சொல்லுங்க, என்னவாமா, ஆயத்தம். அப்படின்னா இதை நான் இன்னும் டீப்பா ஆவியானவர் எப்படி சொன்னார்னா, அதாவது இப்ப நம்ம வெளியில போகிற பொழுது ஆண்கள் என்ன செய்வாங்க, அந்த பெல்ட் எடுத்து கட்டுவாங்க. அது என்னன்னா, அதை நம்ம பேண்ட் போட்டு பெல்ட் போட்டாவே என்ன செய்யுது, வெளியில போறாங்கன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, பாதரட்சி எதுக்கு போடுவாங்க, வெளியில போற பொழுது பாதரட்சி. குச்சி எதுக்கு எடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஆயத்தமான காரியங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா குச்சியை, ஆமா, அந்த கோலையும் கையில எடுத்துக்குவாங்க. இந்த மூணுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் என்கிறதான அந்த ஆயத்தம் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட, இந்த இடத்திலிருந்து வெளியே நான் போகிறேன்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். அப்படிங்கிறத விட இன்னொன்று சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்தீங்க, நீங்கள் விடுதலை ஆகி விட்டீர்கள் என்கிறதான ஒரு உணர்வு உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபம். உங்களுக்குள்ள என்ன வரணும், ஒரு உணர்வு வரணும். இவ்வளோ நாள் இந்த 430 வருஷம் என்ன செஞ்சேன், நான் இந்த அடிமைத்தனத்தில் இருந்தேன், இந்த கடுமையான வேலை செஞ்சேன், இந்த துக்கத்தில் இருந்தேன். பார்வோனினுடைய அடிமைத்தனம், பார்வோனினுடைய கொடுமை, பார்வோனுடையதான அந்த ஜீவனை கசப்பாக்குறதான அந்த அளவுக்கு நான் நசுக்கப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த எகிப்திலிருந்து நான் வெளியே புறப்படுறேன், நான் வெளியே வரேங்கிற அந்த உணர்வு, நல்ல கரந்தட்டி அந்த வார்த்தையை சொல்லாமா, உணர்வு, அந்த உணர்வு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த காரியத்தை சொல்றாரு. பாருங்க, கீழே அந்த வசனத்தை சொல்றாரு, தீவிரமா. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, தீவிரமா. என்ன, சீக்கிரமாய். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வேளையும் நேரமும் வந்துருச்சுன்னா முந்தவும் முடியாதே, பிந்தவும் முடியாது. அந்த ராத்திரியிலே சொல்லுங்க, அந்த ராத்திரியிலே. அதனால்தான் வாசிக்கிற 40, 41 வாசிக்கிற பொழுது 40, 41, 12, 40, 41 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் நல்ல விளைக்கமா, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை. இதுவரைக்கும் அவங்க பேர் அடிமைகள், ஆனா இப்போ கர்த்தருடைய சேனை. ஏன்னா 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குறித்த காலமும் நேரமும் வந்துருச்சு. இனி பிந்தவும் பிந்தாது, முந்தவும் முந்தாது. கர்த்தர் சீயோனுக்கு எழுந்தருளுகிறார், சீயோனுக்கு தயவு செய்ற காலமும் நேரமும் வந்துருச்சு மகளே. சீயோனுக்கு தயவு செய்ற காலமும் நேரமும் வந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா,
ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எதோட ரத்தம்? எதோட ரத்தம்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நீ என்ன செய்யணும்? சிந்தி அதை எடுத்து நீ என்ன செஞ்சுக்க? நிலைக்காலில் பூசொன்னு. ரெண்டாவது அந்த மாமிசத்தை என்ன செய்ய? சுட்டு சாப்பிட்டதுக்கு பின்பு இந்த இடத்துல சொல்கிறாரு இந்த இடத்துல சொல்கிறாரு, அது அடிமையாக இருந்த அவர்கள் என்னவா மாறினார்கள்? கர்த்தருடைய சேனம்மா, கர்த்தருடைய சேனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி அடிமைத்தன சாத்தானுடைய நுகத்தடி உண்மையில நிலை நிற்காது. நல்லா கரந்தட்டி இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தன விலகுது ரீபாலா பாலா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அடிமைத்தனம் என்ன செய்தாமா? விலகுகிறது. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு சொல்லுங்க, ரத்தம் எதோட ரத்தம்? நல்லா சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு இவர்களுடைய முதலாவது அடிமைத்தனம் விலகுது. எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. எது விலகுது? எல்லாரும் சொல்லுங்க, எது விலகுது? அடிமைத்தனம். நல்லா சொல்லுங்க, எது விலகுது? அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், சத்ருவினுடைய அடிமைத்தனம். ஏன்னா எகிப்துனா பார்வோன் என்றால் சாத்தான். அதுக்கு அது உதாரணம் எசேக்கியேல் 31 இருக்குது. அதாவது பார்வோனினுடைய அடிமைத்தனம், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்ப என்ன சொல்றான்னா, இதுவரைக்கும் சாத்தான் உன்னை நொறுக்கிட்டு இருந்தா, இதுவரைக்கும் சாத்தான் உன்னை அடிமைப்படுத்திட்டு இருந்தா, எப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அதுக்கப்புறம் இஸ்ரவேலே, இனி எகிப்தினுடைய அடிமைத்தனம் உனக்குள்ள வேலை செய்ய முடியாது. நீ வெளியே வந்துட்ட. அவனுடைய அடிமைத்தனம், அவனுடைய நொறுக்குதல், அவனுடைய கொடுமைகள் இனி உனக்குள் வேலை செய்ய முடியாது. ஆமென் என்று சொல்லலாமா? ஒன்று. ரெண்டாவது வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105:37 வாசிங்க. 105:37. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும், யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ரெண்டாவது, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா, எகிப்துல 430 வருஷம் இருக்கிறாங்க. கொடுமையான வேலை செய்றாங்க. என்ன வேலை செஞ்சாங்க? அங்க செங்கல் அறுக்கிற வேலைகளை செஞ்சாங்க. செங்கல் அறுக்கிற வேலை, அந்த கொடுமையான வேலைகளை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு சரியான சம்பளம் இல்லை, அவங்களுக்கு சரியானதான சாப்பாடு இருந்திருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அவர்கள் அதுவரைக்கும் தரித்திரத்தில் இருந்தாங்க. அது வரைக்கும் எதில் இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க, அது வரைக்கும் எதில் இருந்தாங்களாமா? தரித்திரம். நல்லா சொல்லுங்க, அது வரைக்கும் அவங்க எதில் இருந்தாங்க? தரித்திரம். ஆனால் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு, அல்லது அவர்கள் விடுதலையானதுக்கு பின்பு, அல்லது அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பின்பு அவர்கள் எதோட புறப்பட்டார்களா? வெள்ளியோடும் பொன்னோடு. நல்லா சொல்லுமா, வெள்ளியோடும் பொன்னோடு. தரித்திரம் இல்லை. சொல்லுங்க, இனி அவங்க வாழ்வில் என்ன இல்லையாமா? தரித்திரம் இல்லை. எதற்கு பின்பென்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு, அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பின்பு அவங்க மேல என்ன இல்லை? தரித்திரம் இல்லை. அடுத்து என்னவாமா? அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன். அடுத்து என்ன சொல்றார்னா, வியாதிப்பட்டவன் இல்லை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. அது வரைக்கும் ஒருவேளை எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஒருவேளை அவங்களுக்கு இடுப்பு வலி வந்திருக்கலாம், கால் வலி வந்திருக்கலாம், கை வலி வந்திருக்கலாம், வேலை செஞ்சு சரீரமெல்லாம் இழைத்து போயிருக்கலாம். ஆனால் எப்போ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசினார்களோ, ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை எடுத்து எப்போ அவங்க புசிச்சார்களோ, அதற்கு பின்பு அவர்கள் கோத்திரத்தில் என்ன இல்லையாம? பலவீனப்பட்டவன் இல்லை. இதை நீங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கு. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலுங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு 3 காரியம் நடந்தது. ஒன்று, எகிப்தின் அடிமைத்தனம். சொல்லுங்க, எகிப்தின் அடிமைத்தனம். அதாவது எகிப்தின் அடிமைத்தனம் என்னன்னா, பிசாசுனுடைய கைக்கு கீழே இருக்கிறதே. எகிப்தினுடைய அடிமைத்தனம் என்றால் சாத்தானுடைய ராஜ்யம் சொல்லலாம். இப்படி சொல்ல ஏன்னா கொலேசியர் 1:13 வாசிக்கிறோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்போ இதுவரைக்கும் எகிப்தின் ராஜ்யம், பார்வோனினுடைய ராஜ்யத்துக்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. எப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அதற்கு பின்பு என்ன இல்லையாமா? எகிப்தின் ராஜ்யம் இல்லை, அது எகிப்தினுடைய அடிமைத்தனம் இல்லை, பார்வோனின் அதிகாரம் இல்லை, பார்வோனினுடைய ராஜ்யம் இல்லை. அப்போ எகிப்தினுடைய அடிமைத்தனம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது,
தரித்திரம் இல்லை. சொல்லுங்க, ரெண்டாவது என்ன இல்லை? தரித்திரம் இல்லை. அவர்கள் எப்படி புறப்பட்டார்களாமா? பொன்னோடும் வெள்ளியோடும். பொன்னோடும் வெள்ளியோடும். நீங்கள் யாத்திராம் 12 நீங்கள் வாஸ்து 35 36 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் என்ன செய்கிறாங்க? எகிப்தியர்கிட்ட வெள்ளி கொடுங்க பொண்ணு கொடுங்கன்னு கேட்குற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எதெல்லாம் கேட்டார்களோ எகிப்தியர்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆமென் என்று சொல்லாமல் அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், அவர்களை கொள்ளையிட்டார்கள். அவர்களை என்ன செஞ்சாங்களாமா? கொள்ளையிட்டால் என்று வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு முதல்ல எகிப்தில் அடிமைத்தனம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது தரித்திரம் இல்லை. மூணாவது பலவீனப்பட்டவன் இல்லை. கிட்னி ஃபெயிலியர் ஆகலை, அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலை, அல்லது நரம்புகளோ எலும்புகளோ அவங்களுக்கு என்ன ஆகலை? பலகீனமாகலை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் நடந்தாங்களே, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தார்களே, எந்த பலகீனங்கள் அவங்களுக்குள்ள இல்லமா இல்லமா இல்லை. ஏன்னா பகலிலே மேக சம்பம், இரவிலே அக்னி சமம் அவர்களை வழி நடத்துறது. ஆமா, பசிக்கு மண்ணா மாத்திரமல்ல, காடை தண்ணிக்கு கண்மலையை பிளந்து தேவன் தண்ணீரை கொடுத்து 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 அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்ப நல்லா மைண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தனத்துக்கு பின்பு அவங்க மேல என்ன இல்லை? முதல்ல எகிப்தின் அடிமைத்தனம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது தரித்திரம் இல்லை. மூணாவது பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு. இப்போ ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுருவின் புத்தகம். ஆமாம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினதான முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வேத வசனம் வாசிங்கம்மா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நான் சொல்றேன், ஒரு ஆட்டுக்குட்டி, சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் தெளித்து அந்த மாமிசத்தை புசிக்கிறதுக்கே இவ்வளவு விடுதலை வரும் என்றால், அண்ட சராசரங்களை உண்டாக்கி தனது கைக்குள்ள வைத்து ஆளுகை செய்கிற தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நல்ல கரந்தட்டுமா, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்துல எவ்வளவு விடுதலை, எவ்வளவு ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணு. விடுதலை 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 விடுதலை. இனி சாத்தானே இனி என் மேல உனக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல. சொல்லு 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 சொல்லு. இனி என் மேல பிசாசு உனக்கு அதிகாரம் இல்ல. தரித்திரம் இல்ல, தரித்திரம் இல்ல. வியாதிப்பட்டவன் இல்ல. இனி எனக்குள் வியாதி இல்ல, வியாதி இல்ல. தரித்திரம் இல்ல, தரித்திரம் இல்ல. அடிமைத்தனம் இல்ல. நல்லா 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 ரிலீஸ் 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 ஆக ரிலீஸ் ஆக பண்ற ரிலீஸ் பண்ற. ஏசப்பா ரத்தம், ஏசப்பா ரத்தம், ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை. ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். ஏஸ்ரா ரீகா பாரா பாரா பாலா பாலா ரேஷோகோதடரபதடா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இதை விளங்கிக்க. உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அதைத்தான் மோசே சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன், நல்லா சொல்லுமா, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. திரும்பவும் சொல்கிற, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசி அந்த மாமிசத்தை என்ன செய்வாங்களா? சுட்டு சாப்பிட்ட பொழுது, அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் புசிக்க சொல்லுமா, புசிக்க சொல்லுமா. ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவிருந்து எடுக்கிறோமே, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ணுறேனே, எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று. எனக்கு ஒப்பானவன் நல்ல சொல்லுங்க, எனக்கு ஒப்பானவன். ஆமா, மோசே சொல்றார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. இன்னொன்னு சொல்லனா, கர்த்தரால் விடுவிக்கப்பட்டிருக்கிற. சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தினால நான் விடுதலை ஆகிட்டேன். என் ஆவி விடுதலையாயிருக்கு, என் ஆத்மா விடுதலையாயிருக்கிறது, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்.
ஆமேன் என்று சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க, நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. அழிவின் எல்லையிலிருந்து அல்லது இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் சாத்தானின் ராஜ்யம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது, சாத்தானினுடைய ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. எப்ப ஏசப்பா ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்களோ, அதாவது ரட்சிப்பு என்பது என்ன அர்த்தம்னா, முதல்ல அவரை விசுவாசிக்கிறது. சொல்லுங்க, அவரை என்னது? அதாவது இயேசு கிறிஸ்துவை என்று, அவரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்கிறது. ஆமாம், என்னது? முதல் படி அப்படி சொல்லலாம், விசுவாசிக்கிறது. முதலுங்க கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று என்னது? விசுவாசிக்கிறதா முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது, அடுத்து நான் பாவிங்கிறதை உணர்ந்து பாவரிக்கை செய்கிறது. ரெண்டாவது என்னது? பாவரிக்கை செய்கிறது. அடுத்து என்னன்னா, ஏசப்பா ரத்தத்தினால என்ன செய்றேன்? ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை எடுத்து என்னை கழுவுங்கன்னு சொல்லி சுத்திகரிக்கிறது. அடுத்து மெயினா ஞானஸ்தானம். சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்ன அர்த்தம்? ஓகே, இல்லை இப்போ நிறைய குழப்பம் வந்துட்டு இருக்குது. தெளிப்பு ஞானஸ்தானமா முழுக்கு ஞானஸ்தானமான்னு அதுக்கு சொல்லுங்க. இல்லை, இங்கே ரொம்ப இப்போ தெளிப்பு ஞானஸ்தானம் தான் முக்கியம்னு இருக்கிறாங்க. சொல்லுங்க, இதுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவை கொடுக்குறேன். இதுக்கு ஒரு சரியான தெளிவு. ஞான ஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனை குறித்த ஞானம் எனக்குள் வந்தவுடனே நான் ஒரு ஸ்நானம் பண்றேன், அதுதான் ஞான ஸ்நானம். ஸ்நானம்னு என்னது? தெளிக்கிறதா? முழுகிறது. சொல்லுங்க, முழுகுதல். என்னது? அடுத்து தீத்துல நீங்க வாசிங்கன்னா மறு ஜென்ம முழுக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா, அதில் 5ஆம் அதிகாரமா ரோமர் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏன்னா ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்குள்ள கண்டிப்பாக வரணும். ஏன்னா இதெல்லாம் இந்த படியெல்லாம் இப்போ முதல் படி ஏறாமல் 10ஆம் படிக்கெல்லாம் நம்ம போகவே முடியாது. அதனால் இந்த படிகள் கரெக்டாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரமா 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே, குட், அதுதான் பிதாவின் எத்தனை சொல்லிட்டு வாசிமா? 6:4 வாசிமா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நல்ல விளங்கமா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்கள் ஆகும்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். திரும்பவும் சொல்றேன், 4 காரியம் சொல்ல. 1, தேவனை குறித்த ஞானம் எனக்குள் வந்த உடனே நான் ஒரு ஸ்நானம் பண்றேன், அதுதான் ஞானஸ்தானம். 1. 2வது மறு ஜென்மம் அல்லது மறு பிறப்பு. எப்படியாமா மறு பிறப்பு அப்படின்னு என்னன்னா, நான் முதல்ல ஆதாமினுடைய கிரியைகளில் இருந்தேன். இதுதான் ஞானஸ்தானத்து குறித்த விளக்கம். நான் எப்படின்னா, ஆதாமினுடைய கிரியைகளுக்குள்ள நான் இருந்தேன். ஆதாமினுடைய கிரியைகள், ஆதாமினுடைய மீறுதல், ஆதாமினுடைய பாவம், ஆதாமினுடையதான எல்லா கிரியைகளும் எனக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்று அவரை விசுவாசித்து ஆதாமின் மனுஷனை ஜாக்லின் அடக்கம் பண்ணிட்டா. அடக்கம் பண்ணது எப்படி பண்ணுவோம்? எப்படிங்க அடக்கம் பண்ணுவோம்? நிற்க வச்சா எப்படி அடக்கம் பண்ணுவோம்? படுக்க வச்சு. சொல்லுங்க, என்ன பண்ணாமா? படுக்க வச்சு. ஆதாமினுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணிட்டேன்னா அடக்கம் பண்ணிட்டேன். அதனால தான் ஃபாதர்மார்களோ அல்லது பாஸ்டர்ஸ்கள் போதகர்கள் என்ன பண்ணா இப்படி படுக்க வைப்பாங்க. அதுதான் முக்கியம். ஆதாமினுடைய கிரியைகளை நான் அடக்கம் பண்ணிவிட்டு கிறிஸ்துவோடு கூட நான் மறுபடியும் எழுந்ததுதான் ஞானஸ்தானம். நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா இதை குறித்து நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தெளிப்பு ஞானஸ்தானம் போதுன்னு இருக்கிறாங்க. எல்லா ஆதாமை நான் அடக்கம் பண்ணிட்டேன். ஜாக்லினுடைய ஆதாமினுடைய கிரியைகள் கீழ்ப்படியாம மீறுதல், பாவ மனுஷன், இதை எல்லாம் மீறுதல் மனுஷனை நான் என்ன செஞ்சேன்? அடக்கம் பண்ணிட்டு. அதுதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து எப்படி ஆதாமின் மனுஷனாய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரோ, அதுபோல நான் கிறிஸ்துவோடு நான் ஆதாமின் மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல எழுந்ததுதான் ஞானஸ்தானம். இதுதான் மறு ஜென்ம முழுக்கு, மறுபிறப்பு. ஜாக்லின் என்ன செஞ்சுட்டேன்? ஒருத்த நிக்கோதோம்னு கேட்கிற பொழுது என்ன சொன்னாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்.
என்னுடைய ஜென்ம சுபாவ ஜென்ம கிரிகளெல்லாம் என்ன செஞ்சேன், அடக்கம் பண்ணப்பட்டேன். அதுதான் அப்போ ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்பு. ஆமேன் என்று சொல்லாமா. ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுத்தால் என்னொன்று நடக்குன்னு சொல்லியார. ஞானஸ்தானம் எடுத்தால் 3 காரியம் நமக்குள்ள நடக்கு. ஒன்று, ஞானஸ்தானம் எடுத்தால் நம்மளுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா. ஒன்று. ரெண்டாவது, ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. என்னை தொடணும்னா, சாத்தான் என்னை தொடணும்னா ஏசப்பாட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா. அடுத்து, ஏசப்பாவினுடைய நாமங்கள் நெற்றியில தரிக்கப்படுகிறது. இதை எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா அந்த காரியத்துக்கு அந்த வீடியோவோ அந்த புக்கோ கொடுக்குற, அதாவது சாத்தானின் சபையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஆமோஸ் என்கிற மனுஷன் அவன் வாய் வழியாய் பேசுகிற வார்த்தை. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு இந்த 3 காரியம் நடக்கும். அதனால் நாங்கள் போய் சீக்கிரமாக அவனை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. சொல்லுங்கள் ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ ஒன்று விசுவாசிக்கணும், ரெண்டாவது கழுவப்படணும், அறிக்கையிடணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். மெயின் ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை நான் ஒவ்வொரு மாதமும் பானம் பண்ண நான் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லாமா. நான் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறேன், புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா. நான் என்ன ஆயிட்டுக்கிறேன், புதிதாக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பாக்கியமா நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பாக்கியமா நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு. ரட்சிக்கப்பட்ட பாக்கியமா நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு. பயமில்லையே, பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. அதனால இனி ஞானஸ்தானத்தை குறித்து என்ன செய்தாது, ஒரு குழப்பம் வரக்கூடாது. இதுதான் சத்தியம். ஆமேன் என்று சொல்லலாமா. சரி, இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய ரட்சிப்பு அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய ரட்சிப்பு ஒரு டெம்பரவரியான ரட்சிப்பு. ஆமேன் என்று சொல்லுவோம். ஏன்னா அது யாருனால, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதின் நிமித்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய ரட்சிப்பை என்ன ரட்சிப்புனா அதுதான் நித்திய ரட்சிப்பு. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாம. எந்த ரட்சிப்பாமா, நித்திய. நல்ல கரந்தட்டி அந்த வார்த்தையை சொல்லாமா, அந்த நித்திய ரட்சிப்பு. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நித்திய ரட்சிப்பு. அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை ஒருவனும் குலைத்து போட முடியாது. ஆமேன் என்று சொல்லலாமா. ஒரு சிலர் கேட்குறாங்க, நாங்கள் அறியாமையில் ஒரு சிலர் கேட்டாங்க, நாங்கள் அறியாமல் நாங்கள் ஞானம் ஏதோ எடுக்கணும்னு சொல்லி நான் எல்லாருமே அப்படிதான், நானும் அப்படிதான் ஏதோ எடுக்கணுமேட்டு எடுத்துட்டோம். இப்போ தான் நல்லா கர்த்தரை அறிஞ்சிட்டோமே, அப்போ இனி மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கலாமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே தேவன் உங்களுடைய நாமங்களை ஜீவபுத்தத்தில் எழுதிட்டாரு. உங்களுக்காக திரும்ப பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினால்தான் நீங்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்தாலும் கூட தேவன் இம்மட்டு உங்களை கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா. சரி, பழைய ஏற்பாட்டின் ரட்சிப்பை விட புதிய ஏற்பாட்டின் ரட்சிப்பை எந்த ரட்சிப்பாமா? நல்லா சொல்லுங்க, எந்த ரட்சிப்பாமா? நித்திய. சொல்லுங்க, என்னவாமா? நித்திய ரட்சிப்பு. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஏசப்பா ரத்தத்தினால நான் என்ன ஆயிட்டேன், கழுவப்பட்டுட்டேன். ஏசப்பா ரத்தத்தினால நான் என்ன ஆயிட்டேன், அதுல டவுட் இருக்கா? கழுவப்பட்டாலே உங்க பேர் என்னதா? கத்தாவே நீதிமான்கள். இதுல டவுட்டே வரக்கூடாது. நீங்க கழுவப்பட்ட ஏசப்பா ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டபடினாலே நீங்க யாராமா? நல்லா சொல்லுங்க, நீங்க யாராமா? அதுக்கு முன்னாடி உங்க பேரு அதுவும் தெரியல. பாவிகள். அதுவும் என்னவாமா? பாவிகள். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சோம்? பாவிகளாயிருந்தோம். ஏசப்பா ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டது மாத்திரமல்ல, அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றபடினாலே நான் என்னவா மாறிக்கொண்டிருக்கிறேன்? நீதிமானாய். நல்லா சொல்லுங்க, நீங்க என்னவா மாறிட்டு இருக்கிறீங்க? நீதிமானாய் மாறிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு ஆழமான காரியத்தை இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
நான் இதெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கப்புறம் சொல்லணும். இல்லை இன்னைக்கே நீ இதை சொல்லுங்கிறனால இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ என்னன்னா, ஏசப்பா ரத்தத்தை நம்ம டெய்லி என்ன செய்கிறோமாமா? ஏசப்பா ரத்தத்தை மாதந்தோறும் என்ன செய்கிறோம்? முதல் ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பானம் பண்ணுகிறோம். சொல்லுங்க, என்ன பண்ணுமாவா? பானம் பண்ணுகிறோம். திரும்ப சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தையும் என்ன செய்கிறோம்? அதுதான் திருவிருந்து. அதுதான் என்னது? திருவிருந்து. ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தையும் நான் புசிக்கிறனால இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேங்கிறத விட ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஏசப்பா ரத்தத்தில் ஜீவன் என்ன இருக்குது? ஏசப்பா ரத்தத்தில் என்ன இருக்குது? அதாவது நம்மளை தேவன் ஜீவன் உண்டாக்க தான் என்ன செஞ்சார்? ஜீவனோட உண்டாக்கினார். அதாவது மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவானான். எப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்போ அவங்கள விட்டு என்ன போயிருச்சு? ஜீவன் அவங்கள விட்டு போயிருச்சு. ஆனால் இயேசு எதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாரு? நல்லா சொல்லுங்க, எதுக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்க தான் வந்தார். யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நான் அவைகளுக்கு என்ன உண்டாக வந்த? ஜீவன் உண்டாக. அப்ப ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? ஜீவன். ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? ஜீவன். இப்போ ஏசப்பா ரத்தத்தை தான் நான் புசிக்கிறேன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. கல்வாரியில ஏசப்பா அதாவது அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் என்ன செய்றோம்? ஏசப்பா ரத்தமாய் அது மாற்றப்படுகிற பொழுது நான் அந்த அப்பத்தையும் அந்த ரத்தத்தையும் நான் புசிக்க இது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ரத்தத்தோடு ரத்தமாய் கலக்குது. எல்லாரும் ரத்தத்தோட ரத்தமா கலக்குது. அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், சொல்லுங்க, அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் என்னுடைய ஜீவனோடு கலக்கிற பொழுது ஏசப்பா ரத்தத்தில் இருந்த அந்த ஞானம், சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தில் இருந்த அந்த ஞானம், ஏசப்பா ரத்தத்தில் இருந்த அந்த வல்லமை என்னுடைய ரத்தத்துக்குள் இறங்குகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இதை விட இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. முதலிருந்தே வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து. யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஏன்னா வார்த்தை என்றாலே இயேசு கிறிஸ்துவுக்கு அர்த்தம். சொல்லுமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அவர் இல்லாம உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன். நல்லா விளங்குமா? அவருக்குள் என்ன இருந்தது? நல்லா சொல்லுங்க, அவருக்குள் என்ன இருந்தது? அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அவருக்குள்ள என்ன இருந்தது? ஏன்னா ஏசப்பா எதை கொடுக்க தான் இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்க தான் பூமிக்கு வந்தாரு. இப்ப ஏசப்பாவுக்குள்ள ஜீவன் இருந்தது. ஏசப்பாவுக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனுக்குள் ஞானம், அறிவு என்கிற ஐஸ்வர்யம் என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த ஜீவனுக்குள் அடங்கி இருக்குது. இப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்போ அவருடைய ரத்தத்தை நான் புசிக்கிறபடினாலே, எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தை நான் புசிக்கிறபடினாலே அவருக்குள் இருக்கிற ஜீவன் யாருக்குள்ள வருது? யாருக்குள்ள வருது? நல்லா சொல்லுங்க அந்த வார்த்தையை. எனக்குள் வருது. சும்மா மாதம் போய் திருவிருந்து எடுக்கிறது பெருசு இல்ல. அந்த விசுவாசத்தோட நான் எடுக்கணும். அந்த விசுவாசத்தோட ஏசப்பா ரத்தத்துல ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனை நான் புசிக்கிறபடினாலே என்னுடைய ரத்தத்திலே ஜீவன் உண்டாகுது. என்ன உண்டாகுதாமா? ஜீவன் உண்டாகுது. அடுத்த வசனத்தை வாசிமா. அந்த ஜீவன், அந்த ஒளி, அவருக்குள் ஜீவன். அதுல வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்தது? நல்லா சொல்லுங்க. அந்த ஜீவன். எல்லாரும் அந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுவா. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்தது? மனுஷனுக்கு எப்படி இருந்தது? ஒளியாய் இருந்தது. அப்ப ஒளியாய் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மனுஷனுக்குள்ள என்ன இருந்தது? இருள் இருந்தது. ஏன்னா நான் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு, ஏன்னா நான் யாருக்குள்ள இருந்தேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். ஆதாமுக்குள்ள இருந்த ஆதாம் பழத்தை சாப்பிடுற பொழுது ஜாக்லீனும் பழத்தை சாப்பிட்டா. 1 கொரிந்தியர் 15:22 வாசித்தீங்கன்னா அது தெரியும். 1 கொரிந்தியர் 15:22 கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல ஆதாமுக்குள்ளும் நம்ம இருந்தோம். அப்போ பழத்தை சாப்பிட்ட உடனே நான் முதல்ல நல்ல வெளிச்சமா தான் இருந்தேன், வெளிச்சத்தின் பிள்ளையா தான் இருந்தேன், வெளிச்சமாகிய தேவனோடு நடந்து கொண்டிருந்தேன். ஆனா எப்போ பழத்தை சாப்பிட்டனோ அதுக்கப்புறம் எனக்குள்ள என்ன வந்துருச்சு? நல்லா சொல்லுங்க. எனக்குள்ள என்ன வந்துருச்சு? எனக்குள்ள என்ன? இருள் வந்துருச்சு.
எனக்குள்ள என்ன வந்துருச்சு? இருள் வந்துருச்சு. இப்ப இருள் வந்தனால நான் யாருடைய ராஜ்ய? இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன்? இருளின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன். இப்ப இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நானு ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் புசிக்க புசிக்க அந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன்ல என்ன இருக்குது? ஒளி இருக்குது. இப்போ அந்த ரத்தத்தை நான் புசிக்க புசிக்க அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனில் இருக்கிற ஒளி என்னுடைய சரீரங்களுக்குள்ள இறங்குது. என் சரீரங்களுக்குள்ள இறங்குது. என்னுடைய இருளுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள அல்லது இருளுக்குள் கடக்கிற எனக்குள்ள இந்த ஜீவன்ல இருக்கிற ஒளி எனக்குள்ள இறங்க இறங்க இப்ப நான் என்னவா மாறுறேன்? என்ன நல்லா சொல்லுங்க, என்னவா மாறுறேன்? என்னவா மாறுறேன்? ஒளியா மாறுறேன். அதுக்கு கீழே தான் இருக்குது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, மெய்யான ஒளி, மெய்யான ஒளி, மெய்யான ஒளி. அதாவது திரும்பவும் சொல்றேன், நித்திய ரட்சிப்பு. சொல்லுங்க, இந்த ரட்சிப்பு பேர் என்னது? நித்திய ரட்சிப்பு அப்படின்னு சொல்ல இல்லைனா இது இந்த நித்திய ரட்சிப்புன்னு சொல்ல இல்லைனா ஏசப்பாவுடைய ரத்தத்தை புசிக்கிறனால எனக்குள் நித்திய ஒளி. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்குள்ள எந்த ஒளி வருது? நல்லா சொல்லுங்க, எந்த ஒளி வருது? நித்திய ஒளி. அதுதான் மெய்யான ஒளி. நல்லா கரந்தட்டுமா? அதுதான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எனக்குள்ள 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 சொல்லு சொல்லுமா, எனக்குள்ள வருது மெய்யான ஒளி. நான் எனக்குள்ள எந்த ஒளி வருதாமா? அதுக்கு கீழே வசந்த வாசிமா, அதுக்கு கீழே அந்த ஒளியை, அந்த வசந்த வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நல்லா விளங்கமா? இப்ப அந்த ஒளி எங்க பிரகாசிக்குது? இந்த உலகம் எந்த உலகம்? இந்த உலகம் எந்த எதுக்குள்ள கிடக்குது? இருளுக்குள்ள இருக்குது. இந்த உலகம் எப்படி இருக்குது? இருளுக்குள்ள இருக்குது. ஆனா எனக்குள்ள என்ன இருக்குது? ஒளி இருக்குது. வாசிமா. இருளானது அதை பற்றி கொள்ளல. இனி கர்த்தர் சொல்றாரு, எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு மெய்யான ஒளி உங்களுக்குள்ள வந்துச்சோ, இனி இந்த உலகத்தினுடைய இருள், சாத்தானுடைய வல்லமை, சாத்தானுடைய தரித்திரம், சாத்தானுடைய கிருள்கள் என்ன இனி இனி பற்றாது பற்றாது. நல்லா சொல்ல, இருள் என்னை பற்றாது, இருள் என்னை பற்றாது. ஏனெனில் எனக்குள் மெய்யான ஒளி. ஆமேன் என்று சொல்லாமா? நல்லா விளங்கமா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? இப்போ எந்த ஒளி? உண்மையான சத்தியமான ஒளி, மெய்யான ஒளி. இது இன்னும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டணும்னா வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வேகமா வாசிமா, வேகமா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப சொல்லுங்க, ஆழத்துல சொல்லுங்க, என்னது? ஆழத்துல பூமியானது எப்படி இருந்ததாமா? இது நம்ம தான். சொல்லுங்க, இது யாரு? நான் தான். சொல்லுங்க, பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மை. ஏன்னா என்னை, அதாவது தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்த பொழுது நல்லாதான் சிருஷ்டித்தாரு. அதாவது நம்ம அடிக்கடி சொல்ற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடைவெளி எத்தனை? 2000 வருடம். எத்தனை வருஷம்? 2000. அதாவது ஈஸியா வாசுற, ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு கீழே அடுத்த வசனம் பூமியானது ஒழுங்குமை. அது ரெண்டுக்கு இடையில 2000 வருஷ கேப்பு. தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தாரு. இதை ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்றதா. பரலோகத்தில் பிரதான 3 தூதர்கள் இருந்தார்கள். அது காபிரியல், அடுத்து மிகாவேல், ஆமா லூசிபர் என்றால், ஆமா லூசிபர் தான் எப்பவும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவன். அவன் ஒரு நாள் என்ன செஞ்சா? பெருமை கொண்டான். ஏசாயா 14 இருக்குது. ஏசாயா 14 தானே? ஆமா, ஏசாயா 14. ஆமா, ஒரு நாள் அவன் பெருமை கொண்டா. தேவனுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவன் சொன்ன பொழுது, அவன் பெருமை கொண்ட பொழுது தேவன் என்ன செஞ்சாரு? மேலே இருந்து அவனை கீழே தள்ளின பொழுது அதுக்கப்புறம் பூமி என்னவா மாறிச்சு? ஒழுங்கின்மையாய் மாறிச்சு. அப்போ பூமியானது இப்போ என்னவா மாறிச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிச்சு. ஆழத்தில் என்ன இருந்தது? ஆழத்தில் என்ன இருந்தது? திரும்ப சொல்லுங்க, ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது. திரும்ப சொல்லுங்க, ஆழத்தில் என்ன இருந்தது? இருள். இப்போ இந்த ஆழத்தில் இருள் இருந்தது. அந்த இருளிலே ஆவியானவர், அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அசைவாடிக்கொண்டே இருந்தார். அசைவாடினதற்கு பின்பு தேவன் என்ன செய்தார்? வார்த்தையை பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆமா சந்திரன் உண்டாக கடவுது அப்படின்னு ஒன்னொன்னா பேச இந்த பூமி அப்படியே மறுரூபம் ஆயிடுச்சு. அதாவது என்னுடைய ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்கிறதான அந்த சேனலுக்குள்ள போனீங்கன்னா புது சிருஷ்டியும் புது மனிதனும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த ஆதியாகமம் 7 காரியம் நமக்குள்ள தான் நடக்கணும்.
கடைசியில் தேவசாயல் வரணும். அந்த நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மெசேஜ் அதில் பேசியிருக்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது. நல்லா சொல்லுங்கள், ஆழத்தில் என்ன இருந்தது? இருள். இப்போ இந்த இருள் தான் எனக்குள்ள, இந்த இருள் எனக்குள்ள என்ன செய்து இருக்குது. ஆனால் எப்படி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னபோது அங்கே என்ன வந்துச்சு? வெளிச்சம் உண்டாச்சா, அல்லது ஒளி வந்தது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், என் ஆழத்தில் இருள் இருந்தது, ஆனால் இப்போ ஏசப்பா ரத்தத்தை நான் புசிக்கிற பொழுது, சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தை புசிக்கிற பொழுது அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவன். அந்த ஜீவன்ல என்ன இருக்குது? ஒளி. அந்த ஒளிக்கு பேர் என்ன? மெய்யான ஒளி. இப்ப மெய்யான ஒளி எனக்குள்ள இறங்க இறங்க இந்த பூமியில நான் பிரகாசிக்கிறவளாய் மாறுகிற, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே. மெய்யான, ஆமா, ஏசப்பா சொல்றாரு, எந்த மனுஷன் இனி நான் பிரகாசிப்பேன். நல்லா சொல்லுமா, இனி நான் பிரகாசிப்பேன். எல்லாரும் வாய்களை தந்து, இனி நான் இருளுக்குள் இருக்க மாட்டேன். இருள் என்னை பற்றாது, இருள் என்னை மேற்கொள்ளாது, இருளுக்குள் நான் இருக்க மாட்டேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, போன வாரத்தில் தேவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நான் அந்த மரியாளை குறித்து மெசேஜ் பேசிட்டு போனேன் பார்த்தீங்களா? அந்த என்னது ஆவியானவர் நிழலிட்டார், உன்னதமானவருடைய நிழல்னு சொல்லி மரியாளை குறித்து பேசிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் நான் எழும்புறேன். அது ஒரு சில விஷயம் எப்படின்னா, ஏசப்பா என்கிட்ட நல்லா நிறைய பேசணுன்னா அந்த 2:30 தான் எழுப்பிடுவேன். 2:30 எழுப்பிடுவான். 2:30 போய் தேவ பிரசனத்தில் போய் நான் உட்கார்றேன். அப்போ அப்படியே நான் சொல்கிறேன், இதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே நான் உட்காரேன். ஏசப்பா நான் உட்கார்ற பொழுது இந்த நிழலிடுங்கிற வார்த்தை. அப்போ நான் சொல்கிறேன், ஆவியானவர் என்னால் நிழலிடுங்க 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 அப்படிங்கிற பொழுது ஏசப்பா எனக்கு சொன்னார், உன்னுடைய ஜீனோம்ஸ்குள்ளே நிழலிடுன்னு சொல்லினார். எதுக்குள்ள நிழலிட சொன்னார்? ஜீனோம்ஸ். நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஜீனோம்ஸ் என்பது நம்மளுடைய ஆழம். சொல்லுங்கள், ஜீனோம்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது டிஎன்ஏ, குரோமோசோம், ஜீன், ஜீனோம்ஸ். ஜீனோம்ஸ் என்றால் நம்மளுடைய ஆழம். அந்த ஆழத்தில் அசைவாடு அப்படின்னாரு. ஏன்னா நேற்று பாருங்கள், அந்த மெசேஜை முடிச்சுட்டு நான் போய் படுக்கிறேன். அப்படியே எனக்கு முன்னாடி அப்படியே அந்த முள்செடி ஏசப்பாவின் அந்த முட்கிரீடம் அப்படியே எனக்கு தெரியுது. அப்போ நான் கேட்குறேன், எதுக்கு ஆண்டவரை 12:30 போய் படுக்கிறேன், ஆண்டவரே முள்முடியை காட்டுறீங்க அப்படிங்கிற பொழுது ஏசப்பா என்கிட்ட சொன்னார், மகளே, ஜீனோம்ஸ்குள்ளே இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படணும். ஜீனோம்ஸ்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படணும். அப்போ கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இப்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஏசப்பாவு தேவனோடு நடந்த பொழுது நமக்குள்ளே வெளிச்சம் இருந்தது. ஆனால் எப்போ இந்த கனியை புசிச்சோமோ நம்ம சரீரம் முழுவதும் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இருளாக, அந்த பூமியே இருளாக மாறிச்சு. பூமிக்குள்ளே பிறந்த நம்மளும் என்னவா மாறிட்டோம்? இருள். அப்போ அந்த இருள் எங்கே ரொம்ப இருக்குது அப்படின்னா, அந்த ஜீனோம்ஸ் என்கிறதான அந்த ஆழத்துக்குள்ளே தான் அந்த இருள் இருக்குது. அந்த ஆழத்துக்குள்ள. அப்போ அந்த ஆழத்துலனா ஜீனோம்ஸ் என்றால் தலையெழுத்து. சொல்லுங்கள், ஜீனோம்ஸ் என்னது? தலையெழுத்து 1. 2வது ஜீனோம்ஸ் என்றால் சாபம் இருக்கிற ஒரு இடம். 3வது ஜீனோம்ஸ் என்றால் இருள் இருக்கிற இடம். அப்போது நான் நிழலிடு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஜீனோம்ஸில் இறங்கட்டும்னு சொல்கிறார். அப்போ அப்படியே நான் சொல்கிறேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட சொல்கிறார், இது உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு, என் ஜீனோம்ஸ்குள்ளே வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஆவியானவர் அசைவாடி முடிச்சுட்டாரா, அதுக்கப்புறம் ஜீனோம்ஸ்குள்ளே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இயேசுவி நாமத்தில் எனக்குள் ஜீனோம்ஸ்குள்ளே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்ல அந்த வெளிச்சத்தை அப்படியே தேவன் சொல்கிறாரு, ஒளி, அதுதான் ஒளி மகளே அப்படின்ட்டு இந்த யோவான் சுவிசேஷத்தை என்னை வாசிக்க சொன்னார். அப்போ சொன்னார், மகளே, இந்த ஜீனோம்ஸ்குள்ள இனி ஒளி இறங்கிருச்சு பாரியா, இனி இந்த ஒளி, இந்த உலகத்தினுடைய இருள் இந்த ஒளியை பற்றாதே. இனி பிரகாசிக்கிற வெளிச்சம் உண்மையில இனி வரும் என்று சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கீழே சொல்றானது, பூமி எல்லாம் இருளா இருந்தால், அந்த ஏசாயா 60 வாசிக்கிற பொழுது, வாசிங்க மக்களை, வாசிங்க எல்லாரும் அந்த வேத வசந்த வாசிங்க. ஏசாயா 60 1 2 வாசிமா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல்
உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏன்னா இந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல. ஏசப்பா ரத்தத்துல இருக்கிற ஜீவன், ஜீவன்ல இருக்கிற ஒளி, அந்த ஒளி மெய்யான ஒளி. இனி அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள் இருக்கிறபடினால் இந்த உலகத்தினுடைய இருள், சாத்தானுடைய அதிகாரம், எகிப்தினுடைய நிந்தை, எகிப்தினுடைய அவமானம், அடுத்து தரித்திர ஆவிகள், தரித்திரத்தினுடைய வல்லமைகள், வியாதியினுடைய கொடூரங்கள் உங்கள் மேல் மேற்கொள்ளாது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? ஒருவேளை நீங்க என்னை பார்த்து கேட்கலாம், ஒருவேளை அப்ப எல்லாருக்குள்ளேயும் இந்த உண்மைம்மா, ஏசப்பா சொன்னதை சொல்றேன், எல்லாருக்குள்ளே அப்ப எப்படிங்க? ஏன்னா கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு நைட் ப்ரேயருக்கு போனோம். கிட்டத்தட்ட அதில் ஒரு 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 600 பேர் வந்திருப்பாங்க. இவங்கள கிட்டத்தட்ட 400 பேர் இந்த இருளின் போராட்டத்துக்குள்ளே இருந்தாங்க. 2 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிச்சு. 2 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜோம் பண்ணும். எல்லாருக்கும் தனித்தனியாக ஜோம் பண்ணோம். அதில் நிறைய பேர் ஊழியக்காரங்களும் இருந்தாங்க. ஊழியக்காரங்களுக்குள்ளே இருள் போராட்டம். அப்போது அதில் ஒரு தாயார், அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஊழியம் பண்ணுறாங்க. அந்த ஆவி என்னை சொல்லுது, நான் போகவே மாட்டேன்னு. ஏன்னா நானும் எங்கள் பிள்ளைகளும் போயிருந்தோம், டீமாக தான் அங்கே போயிருந்தோம் நைட்டு ஜபத்துக்கு. போகவே இல்லை. நான் போக மாட்டேன், நான் இவளை விட்டு போக மாட்டேன், நான் இவளுக்கு கால் வலியை கொடுக்குறேன், இவள் ஊழியம் பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ணி சொல்லுது, ஊழியம் பண்ணி அந்த கிராமத்தையே மாற்றிட்டு இருக்கிறான், அதனால் இவளை நான் என்ன செய்ய மாட்டேன், இவளை விட்டு போக மாட்டேன்னு உறுதியாக அப்படி சொல்ல வீடியோ வச்சுருக்கிறேன் நான். அப்போது சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்போது ரொம்ப அதை நாங்கள் கடிந்து ஜோம் பண்ணோம். அப்போ அதை நான் எப்படி அதை விளங்கி கொண்டேன். அப்போ நான் நினச்சேன், இப்படி ஊழியம் பண்ணுறாங்க ஆண்டவரே, இவங்களுக்குள்ள இந்த போராட்டங்கிற பொழுது ஏசப்பா அந்த வார்த்தையை சொன்னார், இல்லை மேலே அது அப்படி போராட்டம் இருக்கும். இவங்க நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்க டெம்பரவரியாக தான் வெளியே நிற்கும். டெம்பரவரியாக தான் என்ன செய்யும், வெளியே நிற்கும். டெம்பரவரியும் விலகி நிற்கும். ஏன்னா இங்கேயே ஒரு சில நேரங்கள் நம்ம பிசாசை துரத்துறோம், அது போயிருச்சுன்னு நினச்சிருவோம். அடுத்த வாரம் வந்து அது மறுபடியும் ஓட்ட வேண்டியதாக வரும். ஏன்னா அது வெளியே தான் நிற்குது, நிரந்தரமாக என்ன செய்யல, போக மாட்டேங்குது. அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த நாட்கள் அதை வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நிரந்தரமாக விடுதலை ஆகணும். ஜீனோம்ஸ்குள்ள இருக்கிற இருளை வேரோட சொல்லுமா வேரோட பிடுங்குற பொழுதுதான் அது நிரந்தர விடுதலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் சொல்லணும், எதுக்கு இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் இனிமேல் ஜெபிக்கணும்னு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஜீனோம் சொல்லுங்க, என்னுடைய ஜீனோம்ஸ்ல இருக்கிற எல்லா இருள் இப்ப சொல்லுமா இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஜீனோம்ஸ்ல, என்னுடைய ஜீனில், என்னுடைய ஆமா குரோமோசோம்ல, என்னுடைய டிஎன்ஏல இருக்கிற இருளே இனி ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றனால என்னுடைய நோ எனக்குள்ள இருக்காத வேரோட நான் ஏசப்பா பிள்ளை, நீ கர்த்தருடையவள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் எனக்குள் தரிக்கப்பட்டிருக்கிறபடினால நீ சொல்லணும் மகளே. அப்பப்பதான் அது வெளியே போகுது. ஒருவேளை நீங்க ஆவியில நல்லா ஜெபிக்க அது பலவீனம் ஆயிரும், அவ்வளோதான். ஆனா வேரோட பிடுங்கப்படணும்னா அந்த வேருல அல்லது அந்த ஜீனோம்ஸ் என்கிற வேருல ஜீவன் வரணும். ஏசப்பா ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தாருமா, அந்த ஜீவன்ல தான் என்ன இருக்குது, ஒளி இருக்குது. அந்த ஒளி தான் உங்கள் லைஃப்பை என்ன செய்தாமா, பிரகாசிப்பிக்க பண்ணுது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நல்லா ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு? ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு? ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு? எதிரி என் முன் கூனி குறுகிடுவான், அவன் தலை மேலே ஏறி மிதித்திடுவே. இடியம் மேல வரக்கூடாது. எதிரி என் முன் கூனி குறுகிடுவான், அவன் தலை மேலே ஏறி மிதித்திடுவே. மீண்டும் ஒரு தர எதிரி என் முன் கூனி குறுகிடுவான், தலை மேலே ஏறி மிதித்திடுவே. பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை.
நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. இனி என்னுடைய ஆழத்துல, இனி உங்க மேல இருக்கிற ஆழங்களுக்குள்ள இருள் விலகுமா. இதுதான் நிரந்தர விடுதலை. இருளானது அந்த ஒளியை என்ன செய்யல, பற்றி கொள்ளல. இனி இருள் என் பக்கம் கூட வரக்கூடாது. ஏன்னா இது ஆதியா 1:2 இருந்த அந்த வெளிச்சம், அந்த ஆதியா 1:2 இருந்ததான நான் தேவனோடு நடந்த பொழுது இருந்ததான அந்த நிலைக்குள்ள தேவனனை கொண்டு வரப்போகிறேன். ஆமென் என்று சொல்லாமா. சரி, கடைசியா அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆமா, இன்றைக்கு மறுபடியும் சொல்லுங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. சொல்லுங்க, நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆமா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டபடினால எனக்கு ஒப்பானவன். நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, நல்லா சொல்லு. ஆமா, ஏன்னா எப்போ 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 அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள இறங்குச்சோ, இனி என் மேல பழைய சாபம், மூதாதையருடைய சாபம், தகப்பனுடைய சாபம், தாயினுடைய சாபம் இனி எனக்குள்ள ஆமா என்ன செய்யாது, இருக்காது, இருக்காது, இருக்காது. ஒளி எனக்குள், மெய்யான ஒளி எனக்குள், மெய்யான ஒளி. அந்த ஒளி இனி நான் இருளிலே பிரகாசிப்பேன், இருளிலே இனி பிரகாசிப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல. சொல்லுமா, 1000 மடங்கு நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல. 1000 மடங்கு என் சகோதரியே, என் சகோதரனே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்களாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல. கோடால் கோடியா நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம் உங்க மேல இயேசுவின் நாமத்துல வருது. ரிலீஸ். பழுகி பெருகி, பழுகி பெருகி, பழுகி பெருகி, பழுகி பெருகி பூமியை நிரப்பி. ஆமென் என்று சொல்லலாமா, ஆமென் என்று சொல்லலாமா. திரும்ப சொல்கிறோமா, அந்த ஒளி வந்தா, அந்த வெளிச்சம் வந்தா, பழுகி பெருகி. சொல்லுமா, இனி நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடினாலே நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமேன் என்று சொல்லலாமா. சரி, ஆமேன். இஸ்ரவேலே பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இப்போ மறுபடியும் யாத்திரையாகுமா அந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 12:11 மறுபடியும் வாசிமா. வேகமா. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். எப்படி புசிக்கணுமாமா? தீவிரமாய். அப்படின்னா இதை எப்படி சொல்றேன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் எகிப்தினுடைய அந்த மனநிலையிலேயே, அல்லது எகிப்துல நான் இன்னும் இப்படி பாடுபடுறேன்னு. ஏன்னா ஒரு சில நேரங்கள் நம்ம ட்ரெயினில் போயிட்டு தூங்கணும்னா, நம்ம தூங்கினாலும் நம்ம எப்படி தான் இருக்கும், ட்ரெயினில் ஓர மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம விடுதலை ஆயினும் கூட இன்னும் என்னுடைய உணர்வுல நான் விடுதலை ஆயிட்டேன்னு ஒரு நினைவு இல்லையே. இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்றார். இல்லை மகளே, உனக்குள்ள இன்னைக்கு ஒரு உறுதி வரணும். நான் ஏசப்பா ரத்தத்தினால விடுதலை ஆயிட்டேன், ஏசப்பா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நான் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். அதனால்தான் ரோமர் 12 வாசிக்கிறோம், என் மனம் புதிதாகிறபடினாலே. சொல்லுங்க, என் மனம் புதிதாகிற. அப்ப நீங்க அந்த மனம் புதிதாகிறது எப்படின்னா, அந்த உணர்வை உங்களுக்குள்ள ஆவியானவர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆமென் என்று சொல்லாமா. இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க, ரோமரின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24 வாசிமா. 24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாத. மேல வசனத்தை வாசிங்கம்மா, 23 இருந்து வாசிங்க. 23, 24. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு சொல்லுங்க, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாக அது வருகிற வரைக்கும் பொறுமையோட காத்திருப்போம். ஓகே, இந்த இடத்துல என்ன பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு சொல்றேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஏசப்பா
ஏசப்பா ரத்தத்தை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை சிந்தி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த விடுதலைக்கு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து இவங்க இன்னும் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? எதை நோக்கி போறாங்க? கானானை நோக்கி, அல்லது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரயாணம் பண்றாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரயாணம் பண்றாங்க. ஆனா ஒருவேளை அவங்க எப்படி நினைக்கிறாங்க, என்னடா இன்னும் இந்த வனாந்தரத்துல இருக்கிறோம், என்னடா இன்னும் இந்த யோர்தான்லயே இருக்கிறோம், இன்னும் இந்த எரிகோவில இருக்கிற, ஒருவேளை நான் இன்னும் எகிப்துக்குள்ளேயே இருக்கிறேன். இல்லை இல்லை, நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. நீங்க கடந்து போகிற பாதையில செங்கடல் இருக்கு, யோர்தான் இருக்கும், எரிகோ இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னன்னா, நான் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கானானை நோக்கி நான் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். நான் எகிப்தினுடைய அடிமைத்தனம் முடிஞ்சிருச்சு. கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு மேக சமமாய் தேவன் இருக்கிறார், அக்னி சமமாய் இருக்கிறார். எனக்கு வேண்டுகிற நேரம் மண்ணா கொடுக்கிறார், எனக்கு வேண்டுகிற நேரம் காடையை கொடுக்கிறார், கண்மலையை பிறக்கிறாங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது. அப்படின்னா இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, அதாவது நான் வெளியே வந்த உடனே கானான் என் பக்கத்துக்கு வந்துடும் நம்ம நினைச்சோம். என்ன நினைச்சோம்? நான் வெளியே வந்த உடனே கானான் என்ன தேடி வந்தேன். இல்லைம்மா, நீ போய்கொண்டிருக்கிறது கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிற. ஒருவேளை கானானை நான் இன்னும் பார்க்கலையே, ஒருவேளை நான் இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது சுதந்திரிக்கலையே நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, ஏசப்பா சொல்றாரு, இல்லை மகளே, நீ போய்கொண்டிருக்கிற கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிற. உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஜாதிகள் எழும்புறாங்க, ஜனங்கள் எழும்புறாங்க, மனிதர்கள் எழும்புறாங்க. ஒன்றுக்கு நீ கவலைப்படாதே. நீ நான் தொடங்கினவர், உன்னை நிச்சயமாய் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்ப. வழியில வருகிற பிரச்சனையை பார்த்து ஒருவேளை நான் கானான் இல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இல்லைன்னு நீ ஒருபோது நினைக்காத. காணாததை நம்புவோமானால், எப்படியாமா? காணாததை நம்புவோமானால், அதாவது உன்னை நான் எப்போ கரம் பிடிச்சனோ உன்னை கண்டிப்பாக எங்கே போய் சேர்த்துருவேன்? இளைப்பாறுதல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், அல்லது கானானுக்குள்ளே கண்டிப்பாக நான் போய் சேர்த்துருவேன். ஆனால் வழியில் வருகிற போராட்டத்தை பார்த்து நீ அப்படியே என்ன செஞ்சிடாத, ஓ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கடந்து போகிற பாதை. வனாந்தரத்தில் தங்குகிற இடமல்ல மகளே, செங்கடல்ல தங்குகிற இடமல்ல, அல்லது யோர்தான் தங்குகிற இடமல்ல. நீ கடந்து போகிற பாதை. ஒருவேளை இந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த பிரச்சனை, பரவாயில்ல, மூவ் ஆயிட்டேரு, ஜெயிச்சுட்டேரு, ஓவர் கம் பண்ணிக்கொண்டேரு. கர்த்தர் உனக்கு மேக சம்பமா, கர்த்தர் உனக்கு அக்னி சம்பமா, உனக்கு கண்மலையில பிளந்து தண்ணீரையும் மன்னாவை கொடுக்கிறவராய் காடைகளுக்கு கொடுக்கிறவர். அவர் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார் அந்த இடத்துல மேல, நீங்க என்னவா மாறணும்? புத்திரனாய். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என்னவாமா? இப்படி சொல்லாம, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்ட பொழுது குழந்தைகளாக அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படியே போக 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 புத்திரனாய் மாறிக்கொண்டே போனாங்க. அப்படின்னு என்னன்னு சொல்லானா, எது எப்படி சொல்லானா, இப்போ ஒரு இடத்துல இருக்குது, யாத்திராகமம் 14 13 நினைக்கிறேன், 17 14 தெரியல. பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் எப்படியாமா சுற்றி நடக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கும். எப்படி நடக்க பண்ணாரா? ஒரு சில பிரச்சனையை கத்த சுத்த வைக்கிறார் தெரியுமா? ஒரு சில என்னது அப்படின்னா எப்படின்னா, இப்படி மூக்க தொட்டுலாம். ஒரு சில நேரம் கத்த இப்படி தான் தொட வைக்கிறார். என்ன பண்ணுறது? ஏன் அப்படின்னா, கொஞ்சம் சுத்துனாதான் கற்றுக்கொள்ள முடியுங்கிறார் அவர். கொஞ்சம் சுத்திட்டீங்கன்னா கற்றுக்கொள்ள முடியும். வனாந்தரமே ஆனாலும் வனாந்தரத்தில் உனக்கு மன்னாவை கொடுக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஒருவேளை உனக்கு விரோதமா ஏன் இந்த மனுஷனை எழும்பலான்னு நினைக்கிறார், எழும்பினால் அவர்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை உன் பேரில் வைத்திருக்கிறேன். ஆமென் என்று சொல்லாமா? யுத்தத்தில் பழக்குவிக்கிறவர், வெண்கல வில்லும் நாம் புயங்களால் வளையும்படி நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவித்து கொண்டிருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடினாலே ஒரு சில நேரம் சுத்துன பிரச்சனையில சுத்த வைக்கிறாருமா. எதுக்குங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? ஒழுங்கா எழுதலைன்னா பனிஷ்மெண்ட். அப்போ ஏன் மறுபடியும் சுத்த வைக்கிறாருன்னா, இன்னும் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளல. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த பிரச்சனையில நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் சுத்தின இடத்துலயே சுத்துறோம் என்றால் அந்த இடத்துல என்னமோ தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை என்னன்னு கேட்டு கற்றுக்கொள்ளுங்கிற நான்.
ஆமேன் என்று சொல்லாம். அப்போ ஒருவேளை நான் சின்ன பிள்ளையா எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது சின்ன பிள்ளை, ஆனால் இப்போ நான் என்னவா மாறிட்டேன்? புத்திரனாய். சொல்லுங்க, புத்திரனை என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்னம்மா பண்றீங்க? 3 ஸ்டேஜ் நமக்கு: பிள்ளை, புத்திரன், அடுத்து ராஜாக்களாக. இந்த 3 ஸ்டேஜ். பிரசங்க எத்தனை பிரசங்கம் பண்ணிக்கிறேன் சொல்லுமா? ஒன்று நம்ம பிள்ளை ஸ்டேஜில் இருக்கணும், அது ஆமாம் பிள்ளை. அதுக்கப்புறம் நம்ம என்னவா மாறணும்? புத்திரனாய். புத்திரன் என்னது? வாலிப பிள்ளை. புத்திரன் என்னது? வாலிப பிள்ளை. பிறக்கிற பொழுது பிள்ளையா பிறக்கிறோம், ஆனால் நான் வளர்ந்து 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 என்னவா மாறணும்? புத்திரனுக்குரிய அறிவு வரணும் எனக்கு. இன்னும் அம்மாவே வந்து சோறு ஊட்டிட்டு இருக்க முடியுமா? பிள்ளை பிறந்த உடனே சோறு ஊட்டலாம், ஆனால் இன்னும் அம்மாவே எனக்கு வந்து சோறு விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பெரிய வாலிப பிள்ளைகளுக்கு அம்மா தான் ட்ரெஸ் போடுறக்கு எடுத்து கொடுக்குறாங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேங்கிறாங்க. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்னவா மாறணும்? அப்படியெல்லாம் பழக்காதம்மா, அப்படியெல்லாம் பழக்கிறாதீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சு பழக்கணும். புத்திரன் அவன். ஆமாம், பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன செஞ்சிடணும்? சரியாக வளர்த்துடணும். அவங்க வேலையை அவங்க இன்னும் சின்ன பிள்ளைகள், அவங்க என்னவா மாறணும்? புத்திரன். அடுத்த ஸ்டேஜ் ராஜாக்களாகவும் ஆசாரியனா. இதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர் ஆமென் என்று சொல்லாம. சரி, அப்போ என்னவா மாறணும்? சொல்லுமா, என்ன வரணும்? அப்படின்னா அறிவு வரணுங்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் அப்படியே சொன்னது போல் சாமுவேல் இப்போ ஏலி குடும்பத்துக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்து யார்கிட்ட சொல்கிறார்? தேவன் சாமுவேல்கிட்ட சொல்கிறார். ஏதாவது நடந்ததா? ஒன்றும் நடக்கலை. ஏதாவது நடந்ததா? சாமுவேல்கிட்ட வந்து சொன்னனால ஏதாவது நடந்ததா? மாற்றம் நடந்ததா? இல்லை எலியா அந்த சாமுவேல் உட்காந்து போராடி எலியா குடும்பத்தை அந்த 2 பிள்ளைகளை மீட்டெடுத்தானா? இல்லை. ஆனால் 1 சாமுவேல் 15 வாசித்து பாருங்க. சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே சாமுவேல் ராம் முழுவதும் அழுதான். சாமுவேல் அப்போ என்ன ஆயிட்டான்? வளர்ந்துட்டான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சாமுவேல் வளர்ந்தான் அப்படின்னு சொல்கிறோமே, தேவனுடைய சத்தத்தை கேட்குறதுல வளர்ந்தான். இன்னும் வந்து இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை கர்த்தர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவார். இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிற பொழுது, அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருகிற பொழுது இன்னும் உட்காந்து ஐயோ பிரச்சனை வந்துட்டு இல்லை, அதை ஓவர் கம் பண்ணுற அதிகாரத்தை உங்கள் கையில் தந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவனை வெட்டுகிற அதிகாரத்தை உங்கள் கையில் தந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் பிள்ளையா இருக்காத, நீங்க என்னவா மாறணும்? புத்திரனா. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனைன்னு சொல்லாத. இந்த பிரச்சனையை கடந்து வெளியே வருகிறதுக்கு உண்டான காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு தந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இந்த உணர்வை, இந்த ஆவியை நமக்குள் வைக்கிறது பரிசுத்த ஆவியானது. ஆமென் என்று சொல்லாமா? யார் வைக்கிறாங்களாமா? நல்லா சொல்லுங்க, யார் வைக்கிறாங்களாமா? பரிசுத்த ஆவியானவர். தீத்துவின் புத்தகம் 3:5 வாசிக்கிற பொழுது வேகமா தீத்துவின் புத்தகம் 3:5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். சொல்லுங்க, இப்ப மறுஜென்ம முழுக்குன்னு எதை சொன்ன? ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில இதுதான். செங்கடலை கடந்ததுக்கு அவங்க எதுக்கு அடையாளம்னா ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்ததுக்கு ஞானஸ்தானத்துக்கு. அப்போ ஒன்று, நான் எதனால புதிதாக்கப்படுகிறேன்னா மறுஜென்மம் முழுக்க. 2வது யாரால? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, யாராலையாமா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வெளியில வந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நீ நாளுக்கு நாள் தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிக்கிறதுக்கு நீங்க யாரோட தான் இணைஞ்சு நடக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோட. பரிசுத்த ஆவியானவரோட சாம அவரோடு கூட இணைஞ்சு நடக்க 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 சுத்தின இடத்துல சுத்த மாட்டீங்க. ஓகேவாமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்த விட மாட்டாரு. ஆமாம், இங்கே வண்டி புறப்பட்டால் கரெக்டாக கானான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்லுவோம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, யார் என்னை வழி நடத்துகிறவர்? பரிசுத்த ஆவியானவர். ஆமேன் என்று சொல்லுவோம். பழைய பாட்டொனுக்கு புறப்பட போகுது, வண்டி போகுது, வண்டி ஓட்டினர் ஆவியானவர், வழி நடத்தினவர் இல்லை, வண்டி ஓட்டுனவர் இயேசுவானவர், வழி நடத்தினகிறவர் ஆவியானவர்.
ஆமென் என்று சொல்லாமா? அப்ப ஆவியானவரோட இணைஞ்சு நடக்க 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 தேவன் நமக்கு குறித்த ஸ்தானத்துல குறித்த எல்லையில சுத்தி சுத்தி போக மாட்டோம். நேரா போய் கானானுக்குள்ள பிரவேசிக்க, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல போய் சேர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியை சொல்லி முடிக்கிற ஆபிரகாமிட்ட யார் தேவன் கேட்கிறார், ஈசாக்க கொண்டு வந்து நீ என்ன செய்ய, எனக்கு பலி செலுத்த. ஆதியாகமம் பார்த்துக்கிற 22ஆம் அதிகாரம் 3 நாளில் வாசிக்கிற பொழுது இப்போ கொண்டு வந்து ஈசாக்கை என்ன செய்கிறார், பலி செலுத்த சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடத்துல வாசிக்கிறோம், அது சும்மா சாதாரணமானதுல வழி, எவ்வளோ வழி, தன்னுடைய சொந்த மகன் அல்லது ஏகசுதனும் நேசகுமார். அப்படின்னா ஏன் இந்த வார்த்தையை தேவன் சொன்னார்னா அப்படியே சொல்லிட்டே இருந்தார் ஆபிரகாம். அந்த 3 வார்த்தை சொல்லுங்க, உன் நேசகுமாரனும் ஏகசுதனும். லைனா வாசிங்க. உன் புத்திரன் அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. அப்படின்னா ஏத ஒரு இதா சொல்லுவாங்க, ஆபிரகாம் சொல்லிட்டே இருந்தானாமா, இந்த ஏகசுதன் தான் என்னை காப்பாற்றுவான், இந்த நேசகுமாரன் தான் என்னை காப்பாற்றுவான், இவன் தான் எனக்கு கத்து சொன்னார், பலியிடு வந்துட்டார். ஏன்னா உன் நம்பிக்கை இதுவரைக்கும் யார் மேல இருந்தது? தேவன் 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 என்ன நம்பிட்டு இருந்த, இப்போ யாரு? இவன் தான் சாப்பாடு போடும். ஒரு சில நேரத்தில் கடைசி நேரத்தில் நீ தானே எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்கிறோம்ல, அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இவன் கடைசி காலத்தில் இவன் தான் என்னை காப்பாற்றுவா, கடைசி காலத்தில் இவன் தான் எனக்கு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. கர்த்தர் உங்களை போஷிப்பார், ஆமென் என்று சொல்லாமா, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், ஆமென் என்று. அப்போ ஏன்னா இவன் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், அநேக நாள் இவன் பெலிஸ்தன் தேசத்திலே தங்கியிருந்தார். பெலிஸ்தர்கள் நல்ல கர்த்தரை உயர்த்துற பாட்டையா பாடியிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே எமோரியர் தேவனுக்கு முதல் பள்ளி, அதுதான் ரீசன், அதுதான் முக்கியமானது. அதாவது எமோரியர் அன்றைக்கு அவர்களெல்லாம் வணங்கி கொண்டிருந்தது எமோரியருடைய தெய்வம். எமோரியருடைய தெய்வங்களுக்கு தன்னுடைய முதல் மகனை பலியாக கொடுக்கணும். அப்போ எல்லாரும் வந்து ஆபிரகாமிட்ட முதல் மகனை கொடுக்கணுமாமா அப்படின்னு எல்லாரும் வந்து ஆபிரகாமிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா இவன் எங்கே குடியிருக்கிறான், அந்த கடைசியில் இருக்கும் பாருங்க, அந்த 21 கடைசியில் அவன் அநேக நாள் எங்கே தங்கிதான், பெலிஸ்தர்கள். ஆமாம், தங்கக்கூடாத இடத்துல தங்குனா இந்த சோதனை தான் வரும். அப்போ எல்லாரும் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய மகனை கொடுன்னு. இவன் அநேக நாள் பெலிஸ்தர் தேசத்தில் தங்கியிருந்த பொழுது இந்த சத்தத்தை கேட்டான். இவன் என் நேசகுமாரன், இவன் என் ஏகசுதன், இவன் என்னுடைய புத்திரன், இப்படி சொல்லிட்டு இருந்தபொழுது கர்த்தர் அதையே சொல்லி எனக்கு பலியிடுங்கிறாரு. அப்படி இவனும் துணிஞ்சிட்டான் பாருங்க. ஆபிரகாமும் என்ன செஞ்சாரு, ஆபிரகாம் பலியிடுறதுக்காக கொண்டு போகிற பொழுது வழியெல்லாம் பயம், ஐயோ என் மகனை பலி கேட்டுட்டாரே, ஏன்னா கர்த்தர் அற்புதம் செய்யறது அடுத்தது, என் மகனை பலி கேட்டுட்டாரே, ஐயோ என் மகனை பலி கேட்டாரே அப்படின்னு போயிட்டே இருக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. 3ஆம் நாள் அந்த வசனம் வாசிமா, 4வது வசனமா, 3 நாள் வாசிங்க. ஆதியாகமம் 22:3-4. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கானான் ஒரு குறித்த இடமோ, தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாள், முக்கியமான வார்த்தை, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆமென் என்று சொல்ல போதுமா? அந்த கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, தன் கண்களை பக்கத்துல கருத்தப்படுங்களே. இப்ப இருக்கிற செங்கடலை, யோர்தான, எரிகோவை பார்த்துட்டே கீழே குமியாதீங்க, கொஞ்சம் அனாந்து பாருங்க, அங்க தெரியுது பாரு கானான். நல்லா கருதட்டுமா, கானானை ஏறெடுத்து பாரு. இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, இப்ப இருக்கிற போராட்டத்தை பார்க்காத, இப்ப இருக்கிற நிந்தைய பார்க்காத, இப்ப இருக்கிற அவமானம் இல்ல, இது முடிகிற காலம், இதெல்லாம் முடிகிற காலம். கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற காலமும் நேரமும் வந்து விட்டது மகளே. உன் கண்களை ஏறெடுத்து பாரு. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எளிமையா நிற்காமா, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க கண்களை அப்படியே